கூவத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான சட்டப்பேரவை கூட்டம் நாளை கூடுகிறது. இதற்காக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை கூவத்தூரில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். சட்டமன்ற கொறடா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய வாக்கெடுப்பில் நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும், அதே போன்று அதற்கான முக்கியத்துவம், என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. அதே போன்று இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று கடந்த 8ஆம் தேதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு கடற்கரை சாலை நட்சத்திர வீதியில் தங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய வருகை 2வது நாளாக இந்த பகுதியில் இருப்பதால் போலீசாரினுடைய பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை இந்த இடத்திலிருந்தான், நாளை காலை 8 மணிக்கு தான் இந்த இடத்திலிருந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை 8 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக தலைமை செயலகம் செல்ல இருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவே சென்னை திரும்பியிருக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை, அதாவது 117 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மிகுந்த முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் ராஜ்குமார்.